வணக்கம் மக்களே, திஸ் இஸ் I1 ஸ்போர்ட்ஸின் ஆடுகளம், உங்கள் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடையிலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு 37 வயசுல நேஷனல் மெடல் வின் பண்ண மிஸ் அபிராமி தான். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு என் கூட இந்த ஆடுகளம் பாட்காஸ்ட்ல வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களை பத்தி ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? நான் அபிராமி மனோகரன். ஸோ நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணதே அட் an ஏஜ் ஆஃப் 31. என்னோட 2வது குழந்தையோட டெலிவரிக்கு அப்புறம் விமன் வந்து வி வில் வாண்ட் டு லூஸ் வெயிட் இல்லையா, ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் சைக்கிளிங். அண்ட் அது வந்து ஒரு நாள் ரேஸ்க்கு போயிட்டு ஐ ஜஸ்ட் காட் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஸ்டார்டட் மை ஜேர்னி இன் ரேசிங். ஸோ அப்படி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, தட்ஸ் இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க, வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ண முடியாம. சைக்கிளிங் வந்து ஈஸியானதும் கிடையாது. நானே சைக்கிள் வாங்கி 10 நாள்ல வித்துருக்கேன். ஐ நோ ஹவு tough is cycling. Yes. எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஒரு சைக்கிள் ரெண்ட் பண்ணிட்டு போறோம். அப்போதான் வந்து 1 கிலோமீட்டரோட கஷ்டம் என்னங்கிறது தெரிஞ்சது. ஓட்டுறோம் அதுவும் இந்த ஈசிஆரோட விண்டில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு லிட்டரலி என்டையர் டே அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனா அது வந்து எனக்கு அன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போன ஞாபகம் வந்துச்சு. இட் வாஸ் சம்திங் தட் ஐ ரியலி என்ஜாய்ட். அந்த ஒரு நான் ஓட்டுற அந்த ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தனியா அதை ஓட்டுற அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் கோயிங் பேக் டு சைக்கிளிங் அகேன். கொஞ்சம் கஷ்டமான ஜேர்னியா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு நடக்கணும் இல்ல பண்ணணும்னா கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா நான் சைக்கிளிஸ்ட் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஸ்டார்டிங்ல பண்ணவங்க பார்த்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோ லெவலில் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சைக்கிளிஸ்ட், அவர் தான் வந்து சைக்கிளிங்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஹாபி. ஸோ அதுக்கு நிறைய டைம், டெடிகேஷன் அண்ட் ப்ளஸ் மணி நிறைய வேணும். ஸோ எப்படி நீங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ த்ரெட்மில் வந்த புதுசுல எல்லாத்து வீட்லயுமே த்ரெட்மில் இருந்தது. நம்ம அது 1 மாசத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன்னா, சைக்கிளிங் முதல்ல பிடிக்கும் போது நான் வந்து சைக்கிள் வந்து ரெண்ட் தான் பண்ணி, ஸோ ரெண்ட் பண்ணி நான் எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு வந்து அன்னைக்கு கொடுத்துடுவேன். இப்படிதான் நம்ம இருக்கு. இப்போ நிறைய சைக்கிள் ஷாப்ஸ் வந்திருக்கு. நீங்க வந்து ஒரு நாள் ரெண்ட் எடுத்துட்டு போகலாம், இல்லை 1 மந்த்துக்கு கூட நீங்க ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 6 மாசம் நான் நிஜமாலுமே எனக்கு அந்த சைக்கிளிங் பிடிச்சிருக்கா, நான் என்னால் போக முடியுதான்னு எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பேசிக் சைக்கிள்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின சைக்கிள் எது? நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து ஃபூஜி ஸ்போர்ட்டிவ்னு. எவ்வளவு மேம்? அது வந்து 50,000 இருந்தது. ஆமா, இல்லைங்க, ஆக்சுவலி 20,000 ஆர் 10,000 இருந்து கூட சைக்கிள்ஸ் இப்போ இருக்கு. இப்போ டெக்கத்லான்ல நிறைய சைக்கிள்ஸ் அஃபோர்டபுள். ஸோ நம்மளுக்கு என்ன ரேஞ்ச்ல வேணுமோ அது வாங்கலாம். ஒரு செட்பேக்காக நினச்சிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணாமல் இல்லை, நம்மளுக்கு என்ன இதில் வேணும்னாலும் அது இருக்கும். ஆனால் கார் மாதிரியே தான், த மோர் பிராண்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து ரேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால டோன்ட் வரி, உங்கள் பாக்கெட்லாம் ரொம்ப பேர்ன் ஆகாத மாதிரி இருந்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து எவ்வளோ ரிசல்ட்டுக்கு தெரிஞ்சது? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆசை இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபிட்னஸ் போகிறது, நம்ம வெயிட் ஜேர்னி கொடுக்குறது. ஏன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு போக முடியாம விட்டுருவாங்க. ஸோ இந்த சைக்கிளிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? வெரி ஃப்ராங்க்லி, நான் வந்து அப்போ என் பொண்ணு வந்து 2.5 years. ஸோ நான் வந்து ஒரு மாசத்துல 2 நாள் சைக்கிள் போனாலே பெரிய விஷயம். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய, ஸோ என்னோடது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம ஓட்டிட்டு வந்ததை விட நிறைய வந்து சாப்பிடுவோம், அவ்வளோ பசிக்கும், ரைட்? ஸோ பட் ஆனால் இட் வாஸ் என்னோட மைண்ட் ஆஃப் லைக் trying to be fit, trying to do something that made the change. So first ஒரு 6 months to 1 year எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளான் பண்ணுவேன். ஆனால் காலையில் எந்திரிச்சோடனே குழந்தை அழுகும், நம்ம போக மாட்டோம். ஸோ அப்படிதான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமேல நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம்னா கண்டிப்பாக எனி ஆக்டிவிட்டி வில் ஹெல்ப் யூ லூஸ் வெயிட். மேபி இதை பார்க்குற நிறைய லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் கண்டிப்பாங்க. இது சைக்கிளிங்னு மட்டும் இல்ல, எனிதிங். நீங்க ஜிம் போறீங்களா, இல்ல வாக்கிங் கன்சிஸ்டன்டா பண்ணுனா கூட, ரன்னிங், எனி ஸ்போர்ட் நம்ம அது கன்சிஸ்டண்டா பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1 month நல்லா ரொம்ப ஓவரா கூட பண்ணிடுவாங்க, அண்ட் தட் தே டோன்ட் டூ. ஸோ அது இல்லாம
ஜஸ்ட் டேக் இட் வித் த ஃப்ளோ. அந்த மாதிரி இருந்தால் இட் வில் பி வெரி குட். ஓகே, நீங்கள் யாரை பார்த்து சைக்கிளிங் சூஸ் பண்ணீங்க? எனி இன்ஸ்பைரிங் பர்சன் இன் யுவர் லைஃப்? மிஸ்ஸஸ் காயத்ரி ராஜம்னு, அவங்க தான் இன்ஃபேக்ட் வந்து விமென்ஸ் குரூப்பில் சைக்கிளிங் ஒரு நாள் வந்து கம் லெட்ஸ் ஆல் கோ அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் சேஃப். ஏன்னா விமென்ஸ் குரூப்பாகவும் இருக்குது அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ ஷி வாஸ் மை பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ இன்டு சைக்கிளிங். ஒரு ஃபிட்னஸ்க்காக உங்கள் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி ஒரு காம்படிட்டிவ் ரேசிங் சைடு போச்சு? என்னன்னா, நான் சொன்னல இவங்க காயத்ரி ராஜம் மேம், ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லோக்கல் ரேஸ் இருக்கு, கம் ஆன் கேர்ள்ஸ் வி வில் ஆல் கோன்னு. ஸோ அப்போல்லாம் நம்ம லோக்கல் ரேஸ்ல சும்மா ஓகே இங்கே ரைட் பண்ண வேண்டியது, அங்கே போய் நம்ம ரைட் பண்ண போகிறோன்னு அப்படி போனது. ஆனால் அன்னைக்கு போகும்போது லைக் அரௌண்ட் 15 to 20 லேடிஸ் இருந்தாங்க. அண்ட் தெர் வாஸ் அ லோக்கல் ரேஸ் தட்ஸ் ஹேப்பனிங். அப்போ போகும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸோ கால் ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ்லாம் பார்க்குறேன். வேர் அவங்க வந்து இந்த சைக்கிளிங் ஜெர்சி, சைக்கிளிங் ஷார்ட்ஸ், நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் அண்ட் இது போட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. நான் அப்பயும் ரெண்டட் பைக்ல தான் இருக்கிறேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு ஏலியன் வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் த ஸ்பீட் தட் தே வர் டூயிங் எல்லாமே ரொம்ப இதாக இருந்தது. ஸோ தட் காட் மீ வெரி இன்க்விசிட்டிவ். அப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஓட்டுவாங்கல்ல, நம்ம தான் வந்து ஃபிட் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்டுறோம்ல, ஸோ அப்போ நம்மளும் அந்த மாதிரி ஃபிட் ஆகி ஈஸியாக ஓட்டணும் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். ஏன்னா எவ்வளோ ஃபிட் ஆனாலும் யூ வில் பி புஷிங் டு எக்ஸ்டென்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரேஸ் ஃபினிஷ் பண்ணீங்களா? ஃபினிஷ் பண்ணேன். அரௌண்ட் 12th or 13th அந்த மாதிரி வந்திருப்பேன். பட் இட்ஸ் நாட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம சும்மா போய் ஓட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் இன்னும் காம்படிட்டிவ் பண்ணீங்க? சைக்கிள் வாங்கி அந்த ரேஸ்க்குள்ளே ஃபுல்லாக என்ட்ரி ஆனீங்க. ஸோ நான் வந்து அதுக்கப்புறமேல ஓகே நம்ம எப்போ வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சைக்கிள் ரெண்ட் எடுக்கிறதும் இல்லைங்களா, நம்ம முந்தின நாள் போய் அந்த சைக்கிள் எடுத்து வந்து ரிசெட் பண்ணோம், அப்புறம் திருப்பி போய் கொடுக்கணும், அப்புறம் ஒரே சைக்கிள் நம்மளுக்கு கிடைக்காது, அப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபிட் இருக்காது, இதெல்லாம் இருக்கும்போது ஸோ ஒன்ஸ் நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆன உடனே என்னோட ஃபர்ஸ்ட் பைக் ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் அதை வாங்கி வச்சிட்டோமே அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது போக ஆரம்பித்தேன். அப்புறம் லோக்கல் ரேஸ் வந்து சும்மாவே போவேன். எனக்கு வந்து அந்த ரேங்க் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம காலையில் நார்மலாக ஓட்டுறதை விட ஒரு ரேஸ்க்குன்னு போகும்போது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு ஃபுல் எனர்ஜி போட்டு ஓட்டுவோம். எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் பிடிச்சிருந்தது. நம்ம ஓட்டுவோம், போகும்போதே தெரியும் ஓகே நம்ம லாஸ்ட் தான் வரப்போகிறோம், இவங்கெல்லாம் பயங்கர ப்ரோவாக இருக்கிறாங்க. பட் ஆனால் ஐ ஸ்டார்டட் கிவிங் மை பெஸ்ட் supposedly and then I was like that. So நான் வந்து ஒரு கோச்சிங்னு வந்து 2018 பிகினிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரேசிங்காக நீங்கள் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஏன்னா ஆக்சுவலி 2017 எண்ட்ல அப்போ லோக்கல் ரேசஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், குரூப் லைக் ரோட் ரேஸ்னு, அது எல்லாருமே குரூப்பாக ஆரம்பிக்கணும் முடிக்கணும். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் மென்னோடையே தான் ஓட்டுவோம். ஏன்னா விமென்னை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் பார்ட்டிசிபென்ட்ஸே இருப்பாங்க. ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு எப்பயுமே இந்த மென்னு நம்ம அவங்கள ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஓட்டிட்டு போகிறது தான். ஸோ ஒரு தடவை வந்து சம்மன் டோல்ட் மீ, ஏன் நீங்கள் இவ்வளோ நல்லா ஓட்டுறீங்களே ஸ்டேட் போகலாமே. எனக்கு அப்போல்லாம் ஸ்டேட் மீட் இதெல்லாம் எங்க நடக்குது எப்போ, those days you never had any information at all. ஸோ அப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி ஸ்டேட்டா ஓகே நான் போய் ட்ரை பண்ணுறேன், எப்போ இது நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் நடக்குது மேடம் நாங்கள் திண்டுக்கல்னாங்க. இது நெக்ஸ்ட் வீக்கா, சரி ஓகே. அப்புறம் ஐ புட் இன் அன் எஃபர்ட் டு கோ. போய் நான் வந்து ஆக்சுவலி ஸ்டேட் வின் பண்ணிட்டேன். ஸோ வின் பண்ணி வந்தோம். அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் இன்னும் 2 வீக்ஸில் நேஷனல்ஸ், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க நேஷனல்ஸ் போறீங்களா, சரி ஓகே அவ்வளோதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன் ஆகிட்டோம், நேஷனல்ஸ் போகிறோம், ஏதோ மெடல்லாம் வின் பண்ண போகிறோம். நேஷனல்ஸ் போயிட்டு ரோட் ரேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண 5th கிலோமீட்டரில் ட்ராப் ஆகிட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. அப்போ வந்து இட் ஹிட் மீ லைக் தமிழ்நாடுல இருக்க டீமில் எல்லாருமே நாங்கள்லாம் ட்ராப் ஆகிட்டோம். அப்போ தான் இட் ஆக்சுவலி ஹிட் மீ தட் வாட், நம்ம வந்து தமிழ்நாடுல நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம், but actually the quality of racers we are very less. So at that time அப்போ வந்து அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் ட்ரூத் இல்லை, அக்லி ட்ரூத்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு இருந்தது. தென் ஐ வாஸ் லைக் நோ, நான் இப்போ வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் நல்லா கொடுக்கணும், பிகாஸ் த கேப் இஸ் ஹியூஜ் ரைட். ஸோ அப்போ திரும்பி வந்தபோது தான் மை மென்டர் ஸ்ரீநாத் ராஜம் கிட்ட பேசினேன். நான் வந்து இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் ஐ வாஸ் நாட் ஈவன் ரெடி. ஸோ தென் ஹீ செட், நீ வந்து ஒரு 2 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டுனதுக்கப்புறம் ஐ வில் சஜஸ்ட் அ கோச் ஃபார் யூ, நீ வந்து அங்கே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கோம். 2 மாதம் கஷ்டப்பட்டு கன்சிஸ்டண்டாகி அப்புறம் ஜான்வரியிலேருந்து 2018 ஜான்வரியிலேருந்து ஐ ஸ்டார்டட் மை கோச்சிங். நீங்கள் நேஷனல் போனீங்க, எங்கே போனீங்க? நேஷனல் எங்கே நடந்தது இந்தியாவில்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜம்கண்டின்னு கர்நாடகாவில். இட் இஸ் சப்போஸ் டு பி லைக் அந்த காலத்து ராஜா வந்து ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் சைக்கிளிங். ஸோ அந்த என்டையர் ஊரே வந்து
பார்க்குங்க லைக் யூனோ லைக் தேவர் ஆல் வெரி லைக் யூனோ சைக்கிளிங் ஃபேனட்டிக். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அந்த ஜம்கண்டியில் நடத்துவாங்க நேஷனல். This is the first time I'm hearing about this. எஸ். ஸோ அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா குருக்ஷேத்ரா ஹரியானால அங்கே நடந்தது. தேர்ட் டைம் வந்து ராஜஸ்தானில், அந்த மாதிரி ஃபோர்த் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கும். ஸோ ஒரு சைக்கிளிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேசராக நீங்கள் கன்வெர்ட் ஆனீங்க. ஸோ இதில் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ஆஸ் எ மதராக உங்களோட கிட்ஸை நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும். அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கே நம்ம சைக்கிளிங், நான் வந்து 4 o'clock எந்திரிச்சுன்னா 4:30 வீட்டிலேருந்து கிளம்புனா நாங்கள் 5 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பை 6:30 ரைட் முடிஞ்சிடும். பை 6:45 நான் வீட்டில் இருப்பேன். 7 o'clock தான் குழந்தைங்களை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கிளம்பும். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன் மாம். ஸோ நானே தான் வந்து அவங்கள ஸ்கூலில் போய் ரெடி பண்ணி ஸ்கூலில் போய் விட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருது. ஸோ ஃபார் மீ எப்படின்னா வந்து இட் வாஸ் லைக் அந்த ஏர்லி மார்னிங் தூக்கத்தை நம்மளால வந்து இது பண்ணி மேனேஜ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ தட் வாஸ் ஒன் திங். பட் தென் என்னோட ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் மை கோச்சிங், தென் இட் பிகம்ஸ் லைக் நோ மேட்டர் வாட், ஒரு வீக்கில் வந்து அந்த 5 days நம்ம அந்த ட்ரெயின் பண்ணணும். பிகாஸ் ஒன் டே நம்ம போக முடியலனாலும் அந்த டேவோட ஒர்க் அவுட்டே போயிடும். ஏன்னா சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் அது இந்த ஃபாஸ்ட் ட்ரைனிங்லாம் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணாதான் லைக் டியூரிங் த டே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுது இல்லையா? ஸோ தென் ஐ வாஸ் லைக் அதை பார்த்து அப்புறம் தென் இண்டோர் ட்ரெயினர்னு ஒன்று இருக்குது. வேறு நம்ம அந்த ஒரு மிஷின் இருக்கும், அதில் நம்ம சைக்கிள் போட்டு நம்ம இண்டோரே ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதை நான் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஏதாவது நான் ஏர்லி மார்னிங் நான் ரைட் மிஸ் பண்ணாலும் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஐ வில் கெட் ஆன் டு த ட்ரெயினர். இல்லை தேர் ஆர் டைம்ஸ் வென் லைக் ஈவன் நைட் 10 o'clock அவங்களை தூங்க போட்டதுக்கப்புறம் நான் வந்து பிகாஸ் ஐ வில் நாட் வாண்ட் டு மிஸ் தி ரைட்ஸ் தி ஒர்க் அவுட்லேயே இட்ஸ் வெரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு. ஸோ அந்த அளவுக்குலாம் நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாலாம் இருந்திருக்கிறேன். நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது இந்த விஷயத்துல. சாக்ரிஃபைஸ்னா இல்ல, பட் தட்ஸ் தி பியூட்டி. இஃப் யூ ஹேவ் a goal, நம்மளுக்கே தெரியாம நம்ம அந்த எஃபோர்ட் போடுவோம். போடாம புலம்புறது தான் தப்பு. சோ ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணா அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாம இருக்காது. எஸ் ஆஃப் கோர்ஸ். டெய்லி உங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும்? சோ ட்ரைனிங் அதை எப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ப்ரொஃபஷனல் ரேசிங்னா இப்ப 10 நேரம் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இல்லை. நான் வந்து என்னோட ஈவெண்ட் வந்து ரேசிங் இல்லையா? ஸோ வேர் ஐ ஜஸ்ட் என்னோட ரேஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 kilometers, இல்லை ரோட் ரேஸ்னா 80 kilometers to 100 kilometers. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சாட்டர்டே சண்டே தான் லாங் ரைட்ஸே வச்சுப்பேன். 3 to 4 hours லைக் ஒரு 100 kilometers இல்லை 80 kilometers அந்த மாதிரி. ஸோ அது வீக்கெண்ட் மட்டும்தான் வச்சுப்பேன் பிகாஸ் எனக்கு கிட்ஸும் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் இருக்காது மாதிரி. ஸோ மற்ற நாள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐ வில் பி ஒன்லி ஆன் இண்டோர். ஸோ I'll have a ride hour of 1.5 hours to 2 hours. So I balanced it. So it was actually not much where people think இவ ஏதோ ஓட்டிகிட்டே இருப்பா. எப்போ எனக்கு கிட்ட யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன நீ ஓட்டிட்டு இருக்கிறியா, என்ன 100 kilometer ஓட்டிட்டே, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. பட் இட்ஸ் நாட் ஆல் தட். I was just focused and I was just very consistent and I had a very good coach who understood my limitations. So I told him very clearly, என்னோட limitations, as a mother, எனக்கு on bike time வந்து கொஞ்சம் this is what is limited. நீங்க வீக்கெண்ட் எனக்கு கொடுங்க, ஐ வில் பி ஏபிள் டு புட் இன் hours. இல்லை வீக் டேனா கூட ஈவன் இஃப் சம்டைம்ஸ் ரேஸ் பக்கத்தில் வர இன்டென்சிட்டி நிறையா கூடும் ரைட். அப்போது நான் வந்து நைட் 10 o'clock நான் பைக் ஏறுவேன், 1 o'clock முடிப்பேன் லைக் இண்டோர்லேயே ஓட்டி முடிக்கிறது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். பட் தட்ஸ் த கமிட்மெண்ட் தட் ஐ கேவ் டு திஸ் ரேசிங் ரைட். ஸோ அதை பற்றி புலம்புறதுல ஒன்றும் இல்லை. ஐ ஒர்க்ட் அரவுண்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். ஸோ தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் நான் கேட்குறதுல. ஸோ உங்கள் எண்டூரன்ஸ் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அமச்சுராக இருந்து ஒரு ப்ரோ லெவல் சைக்கிளிஸ்டாக நீங்கள் எப்படி உங்கள் எண்டூரன்ஸ் லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஸோ இட்ஸ் அபவுட் என்னன்னாங்க, அதுவும் நான் வந்து ஒரு நான் ஸ்போர்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால ஐ ரியலி ஹேட் டு ஒர்க் ஆன் இட். ஸோ தட்ஸ் வேர் ஐ வாஸ் டெல்லிங் கன்சிஸ்டண்ட்டாக ரைட் கீப் ரைடிங். இப்போ இன்னைக்கு வர அத்லீட்ஸ்லாம் இல்லை வந்த ஏன்னா பிகாஸ் தே ஆல் பை எம் வெரி எக்ஸ்பென்சிவ் பைக் ஆஸ் வெல். ஸோ தே திங்க் எக்ஸ்பென்சிவ் பைக் வாங்கிட்டால் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அப்படி இல்லை. நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பைக் வாங்கினாலும் அந்த சைக்கிளை மிதிக்க போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களை தான் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ பீப்புள் திங்க் ஒரு 6 months ட்ரெயின் பண்ணிட்டோம், 1 year ட்ரெயின் பண்ணிட்டோம், உடனே நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு. என்னோட 4th nationalsல தான் I made a medal. But the good thing was I was improving every year. போகும்போது improve ஆயிட்டு இருந்தேனே ஒழிய. So it requires that time, right? So it's just, you consistently do it. நிறைய பேர் give up very early. That is what I see. இப்போ சில பேர்த்துக்கு இன்பார்னாவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அப்படியே வந்த உடனே எல்லாம் இது பண்ணுவாங்க. That is only very few.
others all we have to work on it. So yeah, so for me it was just consistency. ஓட்டுன்னு ஓட்டிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இது தாங்க. ஸோ நிறைய பேர் கிவ் அப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏர்லி லைஃப் அந்த அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ என்னன்னா நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் ரைட். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா மற்றவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். நம்ம யூனோ சிம்பிள், ஒரு ட்ரெஸ், புது ட்ரெஸ் போட்டு போனால் கூட ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லலைன்னா ரொம்ப கவலையாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம நார்மல் ஹியூமன் மைண்ட் ரைட். அப்படியும் நானும் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு தடவையும் நம்ம ஓட்டும் போது, ஒரு சின்ன ரேஸ் வின் பண்ணும் போது நம்மள ஒரு 10 பேர் வந்து சூப்பர் அப்படின்னு தட்டி கொடுக்க மாட்டாங்களான்னு. ஆனால் நிறையா டைம் அது நடக்கல. உங்களோட மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளார நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். வேறத்தவங்க மேல நம்ம வந்து டிபெண்ட் பண்ணோம்னா தட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். அஸ் எ உமன் சைக்கிளிஸ்டா நீங்க ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன? நான் வந்து இது ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒன்றுங்க, பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. நான் ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் ஆரம்பிக்கும் போது ஐ யூஸ் டு ஆல்வேஸ் வேர் 3/4. ஓகே, ஸோ எனக்கு ஆக்சுவலி தெரியாது திஸ் வாஸ் நாட் அலவுட் இன் நேஷனல்ஸ்னு கூட தெரியாது. நோ ஒன் ஈவன் டோல்ட் மீ. ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் அந்த 3/4 பேண்ட் போட்டுட்டு தான் போனேன். கரெக்டாக ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த அஃபீஷியல்ஸ் பார்த்து சொல்லியிருந்தாங்க, என்னோட வந்துட்டு நீ ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னாங்க. எங்கே நம்ம ரேஸ் ஈவெண்ட்டில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் ஐ ஹவ் நெவர் ஓன் ஷார்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் திங் இல்லையா? நம்ம வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு இது ஷார்ட்ஸ் போடலைன்னா உன்னால் ஓட்ட முடியாதுன்னு. அப்புறம் யூனோ ஐ ஜஸ்ட் செட், அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, சரி இன்னைக்கு ஒரு நாள் ஓகே, பட் நாளைக்கு நடக்கிற ரேஸ்க்கு நீ ஷார்ட்ஸ் தான் போட்டு வரணும். ஐ மீன் ஜஸ்ட் கொஞ்சம் புல்லப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஷார்ட்ஸ் போடுறதுக்குள்ளார எனக்கு ரொம்ப இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி மென்டல் பிளாக் ஃபார் மீ. ஐ ஹவ் நெவர் ஓன். பட் ஆனால் அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், ஐயோ நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளார I have to, beat that mental block and work on wearing a shorts. So, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு just, because you told. So, these are things that சின்ன ஒரு இதில், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. ஆமா, நம்ம ஊர்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் லேடிஸ்க்குங்கிறது. எஸ் எஸ். ஸோ உங்களுக்கு யாரும் அது சொல்லலையா? எனக்கு ஆக்சுவலி சொல்ல, ஏன்னா பேக் தென் association was not very active. Let me be very frank about it. So நம்மள லைக் ஒரு ஸ்டேட் நடத்துவாங்க, அப்போ நம்ம அங்கே போய் நம்ம ஓட்டுவோம், அவங்க நேம் கொடுப்பாங்க, நம்ம போவோம், அவ்வளோதானே ஒழிய எங்களோட இன்ட்ராக்ஷன் வித் அசோசியேஷன் வாஸ் நாட் அட் ஆல் தேர். we didn't have anyone to guide us, to inform us. எங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வரும் ஒன்றுமே தெரியாது. quite few women who said, நீங்கள் வந்து ஒரு 3/4 போட்டுட்டு ஆனால் போடியம் டாப்ல இருப்பீங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ தட்ஸ் when I understood, like the older women are like connecting with me because we all come from the same space da illingla. Appo வந்து it actually made me feel good. If more women can connect with me because I'm wearing a 3/4, then I'm not alone, right? And the ஒரு இது இருந்தது. பட் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு இது இருக்கு. Yeah, there's a dress code now. Yes, of course, then I have to. Just because I cycle does not mean everyone has to. The nambalku adu respect pannolya. So that was one mental thing that I had to break with. But women neenga paakumbodhu enga ponala many races you will not have a mobile toilet. So adu and the many races vandu konjam oorukku veliyaga da nadakkum. So those are some struggles that inherently we all take it because we are women. We don't cry about it or talk. But ana இப்போ வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் தே ப்ரொவைட் பர்டிகுலர் ரீசன் இருக்கா? 3/4 போடக்கூடாது, ஷார்ட்ஸ் தான் போடணும், சைக்கிளிங் இப்படி தான் பண்ண ஏதாவது இருக்கா? இல்லை அது ப்ரோ லெவல் பண்ணும் போதில் வென் இந்த வேர்ல்ட் லெவல் யூசிஐ இருக்காங்க இல்லையா? ஸோ தேர் இஸ் அ ட்ரெஸ் கோட் டு இட் ஆஃப் ஹவு யூ ஹாவ் டு கம், அண்ட் CFI ஆல்சோ ஹேஸ் இட் ரூல். ஸோ that's what is followed. Because a lot of Muslim countries இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அவங்களுக்கு அந்த கண்ட்ரீஸ்ல they are riding with that. ஆனா நம்மளதுல வந்து this was the probably if there is someone and they will want to and they write to CFI, that will be respected. But this is the broader thing of a dress code.